நகரின் ஓரத்தில் உள்ள ஒரு குடிசை பகுதி. அங்கே வாழ்ந்த சிறுவன் பெயர் ரகு. அவனுடைய அப்பா மணிகண்டன் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி. சாலையோரத்தில் அமர்ந்து பழைய காலணிகளை தைத்து தினசரி வருமானத்தில் குடும்பத்தை நடத்தினார். ரகு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு அப்பாவை பார்த்தால் சில நேரங்களில் வெட்கமாக இருந்தது. நண்பர்கள் முன்னால் அப்பா காலணிகளை தைக்கும்போது ரகு முகத்தை திருப்பிக் கொள்வான். ஒரு நாள் பள்ளியில், "உன் அப்பா என்ன வேலை செய்கிறார்?" என்று ஆசிரியர் கேட்டார். ரகு தயங்கினான். "சிறிய வேலைதான் ஆசிரியரே" என்றான். அது ரகுவின் மனத்தில் ஒரு பாரமாக விழுந்தது. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. சாலை முழுவதும் சேறு. மணிகண்டன் தன் பழைய செருப்புகளை அணிந்து வேலைக்கு சென்றார். ரகு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த இரவு மணிகண்டன் வீட்டிற்கு திரும்பவில்லை. அடுத்த நாள் காலை அண்டை வீட்டார் வந்து சொன்னார்கள், "உன் அப்பா நேத்து இரவு மழையில வழிக்கு விழுந்துட்டாரு. இப்போ அரசு மருத்துவமனையில இருக்கார்." ரகு ஓடினான். மருத்துவமனையில் அப்பா படுத்திருந்தார். காலில் பெரிய காயம், வேலை செய்ய முடியாத நிலை. மணிகண்டன் மெதுவாக சொன்னார், "ரகு, நான் வேலைக்கு போகலனா நீ படிக்க முடியாது. நீ நல்லா படிக்கணும்." அந்த வார்த்தைகள் ரகுவின் இதயத்தை கிழித்தன. அவனுக்கு தன் வெட்கம் நினைவுக்கு வந்தது. இந்த காலணிகள்தானே என்னை பள்ளிக்குச் செலுத்தின. அந்த நாளிலிருந்து ரகு மாறினான். பள்ளியில் முதலிடம் பிடிக்க கடுமையாக உழைத்தான். பள்ளி முடிந்ததும் அப்பாவுக்கு உதவி செய்தான். காலணிகளை தைக்கும் கலை கற்றுக்கொண்டான். பல ஆண்டுகள் கழித்து ரகு ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக வேலை பெற்றான். முதல் நாள் வேலைக்குச் செல்லும்போது அவன் புதிய ஷூ அணிந்திருந்தான். ஆனால் பையில் ஒரு ஜோடி பழைய காலணிகளையும் எடுத்துச் சென்றான். அவை அவன் அப்பா தைத்த காலணிகள். அலுவலகத்தில் அவன் சொன்னான், "இந்த காலணிகள் இல்லையென்றால் இன்று நான் இங்கே இருக்க மாட்டேன்." மணிகண்டன் கண்களில் கண்ணீர். அந்த கண்ணீர் தோல்விக்கானது இல்லை. அது மரியாதை கிடைத்த தியாகத்தின் கண்ணீர்.